வணக்கம். 16/2/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய கிரக நிகழ்வுகளை பார்ப்போம். ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன், கேது, கும்பத்தில் சூரியன், புதன், சனி, கன்னியில் சுக்கிரன், ராகு. மேஷராசி நேயர்களுக்கு ரெண்டுக்கும் 7க்கும் உரிய சுக்கிரன் உச்சம், 12க்கும் 9க்குடைய குரு தனஸ்தானத்தில் சுக்கிரன் வீட்டில் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். இந்த சுக்கிரன் குரு எதிர்த்துருவ கிரகங்கள். 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் இருந்து அவ்வளவு சிறப்பற்றது. அதே நேரத்தில் ஸ்தானாதிபதியாக இருக்கிற சுக்கிரன் உச்சமாக இருக்கிறது சிறப்பு. ஒரு பக்கம் கொடுப்பாரு, இன்னொரு பக்கம் எடுப்பார். லாபமும் நஷ்டமும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது ஒரு சிறப்பு. இந்த மேஷராசி நேயர்களுக்கு 3க்கும் 6க்குடையவர் 11ல் இருக்கார். 6ஆம் இடம் சத்ருஸ்தானம் சொன்னாலும் கூட 6ஆம் இடம் 11ல் இருக்கும். யாராவது ஒரு எதிரி சொத்து அல்லது ஏற்கனவே கொடுத்த கடன் வந்து சேர்ந்துடும். இது நம்ம காசு இல்லைன்னு சொல்லி தூக்கி விட்டு வெளியில் வந்திருப்பீங்க. அந்த காசு இன்றைக்கி திடீர்னு முளைக்கக்கூடிய உங்கள் கைக்கு வந்து சேரும். 11ஆம் இடம் ஆட்சியாகவும் இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கு ராசியாதிபதி உச்சம், 6ஆம் அதிபதி உச்சம் 11ல். அந்த 11ஆம் அதிபதி ஜென்மத்தில் ராசிக்குள்ளே வரார். மனக்குழப்பம் இருக்கும். 11ஆம் அதிபதி லாபாதிபதியாக இருந்தாலும் கூட ஒரு 8ஆம் அதிபதியாக வரார். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம், மன சோர்வு. அதே மாதிரி 12ல் தனஸ்தானத்தில் 12ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அவர் 7ஆம் அதிபதியும் வரார். 7ஆம் இடம்ன்றது வெளிவட்டாரம் ப்ளஸ் மனைவி. வெளிவட்டாரம் இந்த சுக்கிரனுக்கு 7ஆம் இடங்கும்போது வெளிவட்டாரம் அவ்வளோ சிறப்பு. மனைவி வகையில் கொஞ்சம் ஏதாவது தனஸ்தானத்தில் பொருளாதார உதவி கிடைக்கும். செருவூடு காசு வச்சுருப்பாங்க, 5.5 பெட்டி. அல்லது இப்போல்லாம் நிறையா 5.5 பெட்டி குறைஞ்சி மாதம் 15,000, மாதம் 5,000, மாதம் 1000 ரூபா அந்த காசு சேரும். அது மாதிரி சின்ன சின்ன உதவிகள் செருவோடு காசுன்றது இன்றைக்கி சேரும். அதே சமயத்தில் 5ல் கேது, 5ஆம் அதிபதி புதன் 10ல் உட்காந்துருக்கார். 5ஆம் அதிபதி திரிகோணம் கேந்திரத்தில் இருக்கும்போது சிறப்பு செய்யும். அதே சமயம் 2ஆம் அதிபதியாக வர பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். ஒன்றும் பெரிய ஒன்றும் டெபிசிட் சொல்ல முடியாது. இந்த ரிஷபராசி. மிதுன ராசி. ராசியில் செவ்வாய் 11ஆம் அதிபதி. ராசிக்கும் 4க்கும் உடைய புதன் 9ல் போய் ஆட்சி பெற்ற பாகிஸ்தானத்தில் பாக்கியாதிபதி ஆட்சி, சனி ஆட்சி. பணப்புழக்கம் சுமாராக இருக்கும், நல்லாவே இருக்கும். 9ஆம் இடம் திரிகோணம், 5ஆம் இடம் என்று இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் இன்னொரு பாக்கியஸ்தானத்தில் 9ல் போய் உட்காந்துருக்கு. அவர் ராசியாதிபதியாக வரார். 10ல் சுக்கிரன். வாகனம் நல்லாயிருக்கும். வாகனம் வெளிநாடு வெளிப்பயணம், வெளிநாடு வெளியூர் சுகப்பயணம், காரில் கூட நீங்கள் சொகுசாக போயிட்டு வருவீங்க. புதுசாக ட்ரெயின் ஏறி பார்க்குறது, சொகுசான கார், சொகுசான வாழ்க்கை, சொகுசான பயணம் இன்றைக்கி இருக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. கடகம்.
4ஆம் அதிபதி 9ல் 11ல் குரு, 11க்கும் 4க்கும் உடைய சுக்கிரன் 6க்கும் 9க்கும் உடைய ஒரு பரிவர்த்தனை. 6ஆம் இடம் 9 11ல் வரும்போது எதிரி சொத்து சேரணும், அது வராக்கடன் வந்து சேரும். கடன் வந்து அழிஞ்சு போன கடன் திரும்ப இன்றைக்கி வந்து திமின்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசி நேயர்களுக்கு. அதே ராசியாதிபதினா 3ல் மறைஞ்சு 3ஆம் அதிபதி புதன் தனக்கு 8ல் போய் உட்காந்துருக்காரு. கேட்கணும் அது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணும். 3ஆம் இடம் சிம்மராசி. 2ல் கேது, 2ல் சந்திரன், ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 7ல் போய் உட்காந்து யார் வீட்டில் சனி ஆட்சி பெற்றவங்க கூட வெளி வட்டாரங்கள் நல்லா இருக்கும், நட்பு வட்டாரங்கள். அதே மத்தியானத்துக்கு மேலே ஜாக்கிரதையாக இருக்கணும். மத்தியானத்துக்கு மேலே அவ்வளோ ஒன்றும் சிறப்பு இல்லை இந்த சிம்ம ராசிகளுக்கு. 10ல் குரு, பொருளாதார இழப்பு இருக்கும். சுக்கிரன் 8ல், 10ஆம் அதிபதி 8ல், பொருளாதார இழப்பு, பொருளாதார தேவையில்லாமல் வாயை கொடுத்து மாட்டிக்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி நண்பர்களுக்கு. கன்னி ராசிக்குள்ள சந்திரன் 11ஆம் அதிபதி. இந்த ராசிக்கு 11ஆம் இடம் அவ்வளோ வலுவானது இல்லை. கன்னி ராசிக்கு சந்திரன் அவ்வளோ வலுவானது இல்லை. அந்த புதன் ராசியாதிபதி புதனை 6ல் போய் ஆட்சி பெற்ற கூட உட்கார்றாரு. கடின உழைப்பு இருக்கும், உழைப்பு தந்த ஊதியமும் இருக்கும். ஆனால் மனசோர்வு, மனசஞ்சலம், மன குழப்பங்கள் இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே தெளிவாகிடும் இந்த கன்னிராசி நண்பர்களுக்கு. துலாம், துலாத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம், 8ஆம் இடம் உச்சம். 8ஆம் இடம் உச்சமாக இருந்து ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு. ராகு தனக்கு எங்கே உட்காந்துருக்கு 6ஆம் இடங்கும்போது மனசோர்வு, மனசஞ்சலம், உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வந்து விலகும். சின்னதாக ஏதாவது மனசோர்வு, மனசஞ்சலம், இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு டேப்லெட் எடுத்துக்கிறோம், அது மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி இந்த துளாராசிகர்களுக்கு உண்டு. 8ல் குரு உட்கார்ந்துருக்கார். விருச்சிக ராசினர்களுக்கு 2ஆம் தனஸ்தானாதிபதியாக இருக்க குரு 7ல், 12க்கும் 7 சுக்கிரன் பரிவர்த்தனை பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய உச்சம் பற்றி பரிவர்த்தனை யோகம் பெறுகிறாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவது பெண்களால் பெருமை சேர்வு. 7ஆம் இடம் சுக்கிரன், காரகன சுக்கிரன். பெண்களால் பெருமை சேரும். சுபகாரிய பேச்சுவார்த்தை திடீர்னு முடிவாகி மனதை மகிழ்ச்சி கொள்ளும். எதிர்பார்த்து பூர்வீக சொத்துக்கள் லாபத்தை தரும். அப்போ 6ல் தொழில் வளம் பெருகும். இந்த விருச்சிக ராசினர்களுக்கு இன்றைக்கி பொது வாழ்க்கையில் அவ்வளோ வந்து வரிவாகும். புதிய திருப்பங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த விருச்சிக ராசினர்களுக்கு இன்றைக்கி உண்டு. தனுசு ராசியாதிபதி இருக்கு குரு, 1க்கும் 4 இருக்கு குரு 8ல், 11க்கும் 6 கூடையவர் வந்து 4ல், 11ஆம் இடம் 4ல் சுக. 4க்கும் 11 கூடைய கிரகங்கள் சேரும்போது காரு சொஃபிஷியன்ஸ் அது மாதிரி வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய நேரம் இன்றைக்கி. அது மத்தியானத்துக்கு மேலே விலகும். டூர் போவீங்க இன்றைக்கி, டூர் போகலாம், வெளியூர் அல்லது கோயில், இது எங்கேயாவது மகிழ்ச்சிகரமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க இன்றைக்கி. மகர ராசி ராசியாதிபதி சனி 2ல் ஆட்சி. 9ல் சந்திரன், 9ல் கேது, 9ஆம் அதிபதி தனஸ்தானத்தில். அப்பா வீட்டு வர்க்கம், அப்பா வீட்டு உறவுனால உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலம் இருக்கும். அப்பா வீட்டு சித்தப்பா, பெரியப்பா, அத்தைகள் போன்ற இடத்துலேருந்து உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான ஒரு நாள் மகர ராசி நேயர்களுக்கு. அதே இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி முழு 4க்கும் 11 கூடிய செவ்வாய் 6ல் போய் உட்காந்துருக்கார். இப்போ 4ஆம் இடம் அம்மா ஸ்தானத்தில். அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விலகும். கும்பம் ராசியாதிபதி ராசிலேயே ஆட்சி. 8ஆம் அதிபதி அங்கே வந்து உட்கார்றாரு.
அப்போ உடல் ரீதியாக பிரச்சனைகள் வந்து விலகும். 7ஆம் அதிபதி மனைவி ஸ்தானத்தில் கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் கை கொடுக்கும். 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி தனக்கு 4ல் போய் உட்காரும்போது பொருளாதார மேம்பாடு. தனக்காரகன் வலிமையாக உட்காந்துருக்கு. பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்து தனக்காரகன் வலிமை பெறும். பொருளாதாரம் கொஞ்சம் மேலோங்கி நிற்கும். கன்னி ராசினியர்களுக்கு ராசியாதிபதி 1க்கும் 10 குரு 3ல் போய் 8க்கும் 3 ஜென்மத்தில் வந்து ராகு சம்மந்தப்பட்டிருக்கார். மன அழுத்தங்கள் ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி கடுமையான மனசோர்வு. ராகு ராசிக்குள்ளே வரும்போது பூதாகரமாக தெரியும். அந்த பூதாகரமான ராசியாதிபதி 3ல் மறைகிறார். அப்போ முடிவெடுக்க முடியாமல் குழப்ப நிலையில் இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு வித என்ன செய்யறது அப்படின்ற குழப்ப நிலையே போயிட்டுருக்கும். 7ல் சந்திரன் கேது மன அழுத்தம். 7க்கு வெளிவட்டாரங்கள் யாரையும் நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைக்க முடியாத சூழல் இன்றைக்கி இருக்கும். இந்த மீன ராசி நேயர்களுக்கு 12ல் ஆட்சி இருக்கிறதுலாம் விரைய சனியான்னு சொல்லணும். அப்போ விரைய செலவு ஏற்படணும் இன்றைக்கி. அதை மாதிரி கால சூழலை தான் இந்த மீனராசிகளுக்கு இன்றைக்கி. அப்போ நாளை சந்திப்போமா?